எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்திலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். தாவீதை சகோதரர்கள் தள்ளினார்கள், ஆனால் தள்ளின சகோதரர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். யோசேப்பை அவனுடைய குடும்பத்தினார் தள்ளினார்கள், ஆனால் தள்ளின இடத்திலே கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினார். அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய், எல்லாரும் பிரமிக்கிற அளவிற்கு, எல்லாருக்கும் முதன்மையாய், எல்லாரை விட ஞானமாய், எல்லாரை விட சம்பாத்தியத்தை கொடுத்து கர்த்தர் மேலாய் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அப்போ தியானிக்கும் போது இந்த உலகத்திலே மிக அந்த தள்ளுகிறது, நம்ம யார் வேண்டுமென்றாலும் நம்மை தள்ளலாம், ஆனால் ரொம்ப டேஞ்சரான ஒரு புறக்கணிப்பு இல்லை. தள்ளுகிறது அப்படி என்றால் நமக்கு நாமே நம்மை தள்ளுகிறது. நான் ஆகாது, நான் யாருக்கும் ஆக மாட்டேன், நான் பிரயோஜனமற்ற ஒரு ஆளு, நான் தேவையில்லாத ஒரு நபர், நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்க கூடாது, நான் பிறந்தது வீண். அப்போ இந்த உலகத்தில் யார் வேண்டுமென்றாலும் உங்களை தள்ளலாம், ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை தள்ளுவீர்களே ஆனால், நம்மை நாம் தள்ளுவோமே ஆனால் அது ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் தன்னை வேண்டாம் என்று தள்ளின ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த மோசேனுடைய வாழ்க்கையிலே ஒரு 40 ஆண்டுகள் அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிறான். அவனுக்கு நல்ல ஆகாரம், அவனுக்கு நல்ல உடை, நல்ல ஆட்கள், அவனுடைய சரீரத்திற்கு தேவையானது, அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்துமே ஒரே இடத்திலே அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் இப்பொழுது ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. அப்போ ஒரு வருடத்திலே அந்த வனாந்தரம் அவனுக்கு மாறிவிடவில்லை. 40 வருடங்கள் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலே வனாந்தரமான வாழ்க்கை வந்து கொண்டே இருக்கிறதுனால இருதயம் உடைந்து போய் அவனுக்குள்ள ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கிறான். என்ன அப்படின்னா, இனி என்னால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எனக்கு 80 வயதாயிருச்சு, இனி நான் யாருக்கு பிரயோஜனமா மாற போறேன், இனி நான் யாருக்கு தலைவனாய் மாற போறேன். ஒரு காலத்துல அந்த ஜனங்களை வழி நடத்தணும், நான் அவர்களுக்கு தலைவனா இருக்கணும், அந்த ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தாலும் இப்போ அநேக நாட்கள் அவன் அமைதியா இருந்ததுனால, அநேக நாட்கள் அவனாலே அவனுடைய தாளந்து உள்ள இருக்கு, ஆனா எதுவுமே செய்ய முடியல, திறமைகள் உள்ள இருக்கு, எதுவுமே செய்ய முடியல. தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு 40 ஆண்டுகளை அவனுக்கு கொடுக்கிறார். அந்த 40 ஆண்டுல இனி யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டேன் என்று தன்னைத்தானே அவன் ஒதுக்கினான். ஆனா அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இல்லை, இந்த 40 ஆண்டுகளும் நான் தான் என் கரத்திலே உன்னை வைத்திருந்தேன், உன்னை அநேகருக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்கள். ஆனா இந்த மோசேயினுடைய வாழ்க்கையிலே இவன் தன்னை ஆகாது என்று தள்ளினதற்கு ஒரு 2 விதமான காரணம் இருக்குது. அந்த 2 காரணத்தையும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சில நேரங்களில் நம்ம ஆகாது அப்படின்னு நம்ம தள்ளுறதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க மோசேயை போல ஒருவேளை வந்திருக்கலாம், இனி நான் பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு கோடாரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடாரி மரத்தை பிளந்துடலாம். கோடாரியை வச்சு நிறைய வேலைகள் செய்யலாம். ஆனால் இந்த கோடாரி பெருமை பாராட்டிட முடியாது. இந்த கோடாரியை வைத்து நம்ம ஹேர் கட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல கோடாரியை வச்சு ஹேர் கட் பண்ணியிருக்கிறாங்களா? கண்டிப்பா முடியாது. ஆனா பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சின்ன உருவமாய் சின்னதாக தான் இருக்கும். இந்த பிளேடை கொண்டு போய் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. இந்த பிளேடு ஐயோ நான் கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடாதா, இந்த கோடாரி அளவில் இருக்கக்கூடாதா, அப்படி இருந்திருந்தா நான் ஒரு பெரிய மரத்தை வெட்டுறதற்கு, மரத்தை பிளக்கிறதுக்கு நான் பயன்படுவேனே அப்படின்னு அது நினைக்க முடியாது. கோடாரிக்கு ஒரு மரத்தை பிளக்கக்கூடிய பொறுப்பு இருக்குமானால் ஒரு சின்ன பிளேடுக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் கட் பண்றது, துணி கட் பண்றது, அந்த
அந்த வேலை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற யாரோ ஒரு மனிதர்கள் வந்து ரொம்ப பெருசா அவர்கள் சாதிக்கிறதை பார்த்த உடனே அவ்வளவுதான், நான் எதுவுமே இல்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு மனிதனா உங்களை நினைச்சிட முடியாது. நான் நம்புறேன், உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களாலே செய்வதை இன்னொருவரால் செய்ய முடியாது. நீங்க செய்கிற ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்ய முடியாது. நான் நினைக்கிறேன், என்னுடைய தாயார் வந்து இந்த உலகத்தில் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-78 வயதுக்கு பக்கத்திலே ஆகிறது எங்கள் அம்மாவுக்கு. அப்போது இந்த 78 வயதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுடைய சாதனைகள் அப்படின்னு நான் வந்து ஒரு லிஸ்ட்டில் எழுதுனேன். அவங்களுக்கு வந்து பெரிய சாதனைகள் எல்லாம் சாதிக்கலை. ஒரு சொத்து சம்பாதிச்சாங்களா? இல்லை. ஒரு நல்லா படித்தாங்களா? இல்லை. அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்களா? இல்லை. அப்போது நிறைய இல்லை 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 இல்லை. ஆனால் ஒரு 5 பிள்ளைகளை அவங்க வளர்த்துனாங்க. அவருடைய கணவனாரை பத்திரமா பாதுகாத்தாங்க. இதே போல 2-3 அவங்க சொல்ற அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இந்த இடத்திலே ஊழியக்காரனாய் நான் நிற்பதற்கு, ஆயிரங்களை பார்க்கிறதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா என் தாயார் தான் காரணம். அப்போ நான் என்னன்னா, அவர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுக்கிற அந்த வேலையை அவர்கள் செய்து விட்டார்கள். அப்போ சில நேரங்களிலே மற்றவர்களை போல ரொம்ப பெருசா உங்களால செய்ய முடியாம நீங்கள் இருந்தாலும் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டதை நீங்கள் சரியாய் செய்வதுதான் கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நீங்க யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல. எல்லாரையும் கர்த்தர் நன்மையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் பிரயோஜனமற்றவன் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன்னை ஒதுக்கி கொள்ளவே வேண்டாம். எந்த நேரத்திலும் ஒதுக்கி கொள்ள வேண்டாம். அப்படி ஒதுக்குவீர்களே ஆனால் நான் நம்புறேன், மோசையை கைதூக்கி எடுத்த கர்த்தர் உங்களையும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே தன்னை தள்ளப்பட்ட ஒரு கல்லாய் இவன் நடத்துகிறதுக்கு என்ன காரணம்னா, நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாமா? 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீங்கள் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாலாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாலாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் இனி யாருக்குமே ஆக மாட்டேன், நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், நான் இந்த உலகத்திலே பிறந்தது வீண் அப்படின்னு இந்த மோசே நினைக்கிறதற்கு முதல் காரணத்தை இந்த இடத்துல வாசித்தோம். வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே பேசின இப்போதாவது, இதற்கு முன்னாடியாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். நன்றாய் கவனிங்க. அவன் தன்னை குறித்து தன்னை புறக்கணிப்பதற்கு, ஒரு யூஸ்லெஸ், நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு அவன் சொல்றதற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாய் சரியில்லை, நான் திக்குவாய், நான் மந்தனாவு உள்ளவன். அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் இல்லை, ஒரு சரியான ஆளு இல்லை. இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் வந்து தங்களை இந்த உலகத்திலே புறக்கணிக்கிறார்கள். ஐயோ, நான் வந்து வாழ்ந்ததே வேஸ்ட்டு, நான் பிறந்தது நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, என்னுடைய வேலையில் நான் பர்ஃபெக்ட் இல்லை, என்னுடைய ஜெப வாழ்க்கையில் நான் பர்ஃபெக்டான ஆள் இல்லை, அனுதின ஜீவியத்தில் நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் என்னுடைய கையில் எடுக்கிற தொழிலில் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய பதிலை கொடுக்கிறார். மனிதனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ?
இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே எண்ணத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் உயராமல் இருப்பதற்கு நான் தான் காரணம், நான் வளராமல் இருப்பதற்கு நான் தான் காரணம், நான் ஒரு பர்ஃபெக்ட் இல்லாத ஒரு ஆள், நான் ஒரு வரைமுறையான வாழ்க்கையை வாழல, நான் ஒரு சரியான நபர் கிடையாது, என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கிறது, என்னுடைய ஆரம்பம், என்னுடைய தொழில் ஆரம்பத்தை பாருங்க பர்ஃபெக்ட் இல்லை, நான் எப்படி இதை முடிக்க போறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பாருங்க நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் எப்படி முடிக்க போறேன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை இருக்குன்னா, இன்பர்ஃபெக்டா இருக்கிற எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாய் மாற்றுகிறவர், சரியாய் மாற்றுகிறவர் கர்த்தர். இந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில இன்பர்ஃபெக்டா இருக்கிறதை, சரியா இல்லாததை கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றி உங்களை ரொம்ப அழகாய் ஆமேன் கரங்களை தட்டும் போதே அந்த கரங்களை தட்டும் போதே அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும். இன்பர்ஃபெக்டா இருக்கிறதை கர்த்தர் பர்ஃபெக்டாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமேன் சொல்லலாம். ஸோ நாமே நம்ம எதில் நம்மளை ரொம்ப ஒதுக்கக்கூடாது அப்படின்னா, நான் சரியில்லாத ஒரு ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சரியில்லாத ஆள் தான் இந்த உலகத்தில் எத்தனையோ தொழில் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆரம்பத்தை நீங்கள் போய் கேட்டு பார்த்தால் தெரியும். ஆரம்பத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்க செஞ்சிடல. இன்னைக்கு ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை பர்ஃபெக்டா இருக்கலாம், நேர்த்தியா அவங்க செய்யலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எப்படிதான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா இன்பர்ஃபெக்டா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியாது, அவங்க எப்படி இந்த ஊழியத்தை கொண்டு போகணும்னு தெரியாது. அப்படி இருந்த மனிதர்களை தான் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி இன்று அவர்களை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நீங்க எதுலையுமே நேர்த்தி இல்லை அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்க ஒதுக்கிற வேண்டாம். உங்களை சரியாய் மாற்றுகிற ஒரு குயவன் நம்முடைய ஆலயத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த மாதம் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உன்னை அழைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உன்னை தாயின் கருவில் இருந்து தெரிந்து கொண்டது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? உங்களுடைய எல்லா விதமான கழிவுகளையும் உங்களுடைய இன்பர்ஃபெக்ட்களையும் கர்த்தர் மாற்றி, ஆமேன் ஆமேன் ஆமேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் அந்த தொழிலிலே ஒரு பர்ஃபெக்டாய் ஓடக்கூடிய, ஆமேன், இனி நஷ்டப்படாமல், இனி விழுந்து போகாமல், ஆமேன், இனி உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை அனுபவிக்காமல், இனி நஷ்டப்படாமல், இனி ஏமாற்றத்தை பார்க்காமல் கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவாராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, தகப்பனே, ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிட்டு, அது கர்த்தராலே மாறிடுச்சு. என்னுடைய குடும்பத்தை என்னால் நடத்த தெரியல, என் கணவனாரை என்னால் நடத்த தெரியல, எனக்கே தெரியுது நான் ஒரு சரியான ஆள் இல்லை, எனக்குள்ள சரியான குணம் இல்லை, நான் நிறைய தப்பு பண்ணுறேன், நான் நிறைய வித்தியாசமாய் நடந்து கொள்கிறேன், நான் ஒரு இன்பர்ஃபெக்டான ஒரு ஆள், நான் குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதியான ஆள் இல்லை, இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க தகுதியான ஆள் இல்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே அப்படிப்பட்ட அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டு, ஆமேன், தெரிந்து கொண்டு கர்த்தர் அவருடைய பிள்ளையாய் மாற்றி பர்ஃபெக்டாய், ஆமேன், நேர்த்தியாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்கள் வேதத்தில் இருக்கிற ஆண்டவர் நடத்தின ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, பர்ஃபெக்டான ஆட்களாக இருந்ததில்லை, தடுமாற்றத்தின் ஆட்களாக தான் இருந்தார்கள். அவர்கள் நேர்த்தியானவர்களாய் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணினாருன்னா, கர்த்தர் உருவாக்கி அழகாய் வனைந்து கொண்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நபராய் மாற்றினார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களை நீங்கள் ஒரு நாளும் ஆகாது என்று கல் என்று தள்ளக்கூடாது. அப்போ ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை நம்மளை ஆகாதுன்னு தள்ளுறதற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பர்ஃபெக்ட் இல்லை, நான் காலையில் எழும்பல, நான் ஒரு ஜெபம் பண்ணல, நான் ஒரு பரிசுத்தமாக வாழலை, நான் நம்புகிறேன். அப்படியே நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முயற்சி எடுங்க. அதற்காக நீங்கள் ஆசைப்பட்டு அதை செய்யுங்க. இல்லை, நான் மாறணும், நான் ஒரு சரியான ஒரு நேர்த்தியான மனுஷனா
மாறணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் நம்புகிறேன் அந்த கிருபையை யார் தருவாருன்னா கர்த்தரே உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் அநேக நாட்களாக நான் நினைப்பேன், உண்மையிலேயே ஒரு ஆராதனை ஒரு 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 ஞாயிற்றுக்கிழமை ஒரு முழு சர்வீஸும் ஒரு சண்டே சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னா அதில் 2 முக்கியமானது ஒன்று உண்டு. ஒன்று அது செய்தி, இன்னொன்று என்னென்னா ஆராதனை. இது 2மே ஒரு ஊழியக்காரனுக்கு மிக அவசியமான ஒன்று. ஒரு ஆராதனையை நேர்த்தியாய் நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாராய் அப்படின்னா தான் சொல்ல வந்த அந்த காரியத்தை ஜபத்தோடு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகம் வேணும். இன்னொன்று அந்த ஆராதனையை நேர்த்தியாய் ஜனங்களை பாட வைத்து ஆராதிக்க வைத்து அந்த ஆராதனையை செய்ய வேண்டிய அபிஷேகம் வேணும். இது 2மே ஒரு ஊழியக்காரனுக்கு அவசியம். இந்த 2ற்காக அநேக நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலே நான் எனக்கு சரியே ஆகாதுன்னு நினைச்சது என்ன அப்படின்னா இந்த தொண்டை தான். அப்போ நான் அடிக்கடி நினைப்பேன், எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் சுத்தமாக பாட வராது. அப்படின்னா அந்த பாட்டுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் பாருங்களேன். நான் பைபிள் காலேஜில் அந்த காலேஜில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரே ஒரு பாட்டை 3 வருஷம் பாடியிருக்கிறேன். நான் ஒரு பாட்டை மாற்றி பாடவே தெரியாது பாருங்களேன். அந்த பைபிள் காலேஜில் சிங்சாங் சர்வீஸ் ஒன்று வைப்பாங்க. அது வாரத்திற்கு ஒரு டைம் நடக்கும், மாதத்துக்கு ஒரு டைம், சில டைம் கிராண்டாக நடக்கும். அப்போ எல்லா பசங்களும் ரொம்ப விதவிதமான பாட்டெல்லாம் ரெடி பண்ணி பாடுவாங்க. வித்தியாசமாய் கர்நாட்டிக் பாடுறேன்றாங்க, வெஸ்டர்ன் பாடுவேன்னாங்க. எனக்கு வெஸ்டர்னாலும் தெரியாது, கர்நாட்டிக்னாலும் தெரியாது. அப்புறம் ஈல பாடுறேன்றவாங்க, எஃப்ல பாடுவேன்னாங்க. நமக்கு ஏபிசிடி தான் தெரியுமே தவிர ஈனா அதெல்லாம் தெரியாது. ஏ ஃபார் ஆப்பிள்னு தெரியும், அது வேற என்ன தெரியும். அந்த மாதிரி அதில் ரொம்ப இம்பர்ஃபெக்ட், அது சரியாய அல்ல. அப்போ என் மனசில் நினச்சேன், உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும்னா சர்ச்சுன்னு நடத்தினா நமக்கு கண்டிப்பாக பாட வராது. அதனால நம்ம ஒரு செய்தியை கொடுத்து ஜனங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்புரவாக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. ஆனாலும் பாடக்கூடிய அந்த ஆசை, ஆண்டவரே கொஞ்சமாவது பெரிய ராகமாய் பெரிய குரலாய் பாட வேண்டாம், ஆனால் இந்த பிச்செல்லாம் மிஸ் பண்ணாமல் தப்பு இல்லாமல் நேர்த்தியாக பாடி ஒரு ஜனங்களை ஆராதிக்க வைக்கக்கூடிய ஒரு கிருபையை தாருன்னு கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் நம்புகிறேன், நிறைய இடங்களில் பெருமைக்காக போகும்போது சொல்லுவாங்க, உண்மையிலே நீங்கள் பாடுறது தாளம் தவறாமல் பிச்சு தவறாமல். ஸோ இதுவே சந்தோஷம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒன்று தெரியல, உங்களால முடியல, இந்த காரியத்தில் நான் சரியில்லை, எல்லாருமே இதுல நேர்த்தியா இருக்கிறாங்க, ஆனா என்னால மட்டும் இதை சரியா செய்ய முடியல, இது எனக்கு உரியதல்ல, இது எனக்கு கிடைக்காது, இதை நான் செய்ய முடியாதுன்னு நீங்க உங்களை தள்ளாதீங்க. நான் நம்புகிறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அந்த காரியத்தில் நேர்த்தியாய் நடத்துவதற்கு, அதை கற்றுக் கொடுப்பதற்கு, அதை சொல்லி தருவதற்கு ஹல்லேலூயா பரலோக தேவனாகிய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது. அந்த தொழிலை செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவார், அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தருவார், அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானத்தை தருவார். தேவனுடைய ஆவியானவர் எல்லா இம்பர்ஃபெக்டையும் பெர்ஃபெக்டாய் மாற்றுகிறவர். இந்த உலகம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததாமா? வேதம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, இன்பர்ஃபெக்டா இருந்துச்சு, எதுவுமே சரியில்லை. எங்க பார்த்தாலும் தண்ணி, எங்க பார்த்தாலும் அழுக்கு, எங்க பார்த்தாலும் நிலம் வித்தியாசமா இருந்து ஒரு வரைமுறையே இல்லாம இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்த உடனே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்திலே சரியானது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று கர்த்தர் சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் ஜலத்தை எல்லாம் ஒரு இடத்துல சேர சொன்னார், அதெல்லாம் ஒரு இடத்துல சேரிடுச்சு. மலை தனியா, தண்ணி தனியா, நிலம் தனியா, அப்படி மரங்கள் செடிகள் எல்லாம் இந்த உலகம், இந்த நம்ம குடியிருக்கிற இடங்கள் எல்லாம் எவ்வளவு பர்ஃபெக்டா மாறி இருக்குது. ஆமேன் சொல்லுங்கள். சிலர் இந்த ஹில் ஸ்டேஷன் போனால், மலையெல்லாம் போனால் நம்மளுடைய கண்களெல்லாம் அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரி, எவ்வளோ அழகாக இருக்குது நேச்சர் அப்படின்னு நினைப்போம். அப்போ இதெல்லாம் ஒரு நாள் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. யார் இதை ஒழுங்குபடுத்தினான்னா பர்ஃபெக்டான தேவன். இன்று அந்த தேவன் தான் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உன்னை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீ நினைக்காதே. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய மேனேஜர் உங்களை தள்ளினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பர்ஃபெக்டாய் மாற்றுவேன், உன்னை நேர்த்தியாய் மாற்றுவேன்.
கைகளை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த வருஷம் கர்த்தர் நடத்துவாராக, உங்கள் பிள்ளைகளை நடத்துவாராக. ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி மனதுக்குள்ள ஆழத்தில், பாஸ்டர் நான் ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வாழ்வேனா, உண்மையில இந்த செய்தி எனக்கு தான் பாஸ்டர், எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல, நான் ஒரு இன்பர்ஃபெக்டாக இருக்கிறேன், நான் ஒழுங்கு இல்லை பாஸ்டர், நான் எதுலையுமே நான் ஒழுங்கு இல்லை, எல்லாத்துலேயும் நான் மோசமாக இருக்கிறேன் ஆண்டவர், எல்லாரும் என்னை திட்டுறாங்க, நான் திட்டுறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், இது எனக்கு தான். ஏன் அப்படின்னா எதுலையுமே என்னால் ஒழுங்காக இருக்க முடியல, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, நான் இப்படி ஒழுங்கீனமாகவே இருந்துருவேனோ, நான் வாழ்க்கையில் ஒழுங்காகவே முடியாதோ. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயை கர்த்தர் ஒழுங்குபடுத்தினது போல மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் கடந்து வந்து எல்லா ஒழுங்கின்மைகளையும் கர்த்தர் மாற்றி இப்பொழுது கர்த்தர் நிலைப்படுத்துவாராக. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர்தான் என்னை உண்டாக்கின தேவன். ஆமென். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத பாடுவோம், கிருபையே மாறாத நல்ல உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கி கிருபை. இப்ப கைகளை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே மாறாத கிருபை. சோர்ந்து போன நேரங்கள், சோர்ந்து போன தகப்பனே என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே. சோர்ந்து போன நேரங்கள், சோர்ந்து போன ஹல்லேலூயா சூழ்ந்து கொண்ட கிருபையே. இப்ப சொல்லுவோம் கிருபையே முழு இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போதே ஒரு பர்ஃபெக்டான குடும்பம், பர்ஃபெக்டான ஒரு வேலை, சரியான நேர்த்தியான வாழ்க்கை, நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளை கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் திட்டிகிட்டே இருக்கலாம், இவன் எதுக்குமே ஆக மாட்டான் பாஸ்டர், இவன் ஒரு ஒழுங்கே கிடையாது, சுத்தமாக அவன் ஒழுங்கு இல்லை, அவன் எழும்புற டைமை பாருங்க, அவன் வெளியில் போகிற டைமை பாருங்க, அவனுடைய படிப்பை பாருங்க, இதெல்லாம். அப்போது சில நேரத்தில் பேரண்ட்ஸ் அப்படி சொல்லும்போது பிள்ளைகள் அதை ஈஸியாக எடுக்கிறது மாதிரி இருக்கும். சே போ, வேலை இல்லை, உனக்கு வேற வேலை இல்லையா? ஆனால் அந்த படித்து முடிச்சுட்டு, அந்த காலேஜ் படித்து முடிச்சுட்டு அவனுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை துவங்கும் போது நிறைய பேருடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஃபீல் என்ன அப்படின்னா, நான் இன்பர்ஃபெக்ட். இது நிறைய பேரை அப்படியே கொன்றும் பாருங்களேன். ரொம்ப வருத்தமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க சிலர் பர்ஃபெக்டாக ஓடிட்டு இருப்பாங்க, காலையில் கரெக்டாக எந்திரிச்சிருவாங்க, குளிச்சிருவாங்க, சீக்கிரமாக பல் விளக்கிடுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே சாப்பிடுவாங்க, கரெக்டாக வாக்கிங் போயிடுவாங்க, எல்லாத்துலேயும் அவங்க நேர்த்தியாக இருப்பாங்க. அப்போ அவங்க நிறைய பேருக்கு அவங்கள பார்த்து திட்டுவாங்க, ஏன்டா இப்படி இருக்கிற, ஏம்மா இப்படி இருக்கிற, நான் இப்படி தான், நீ பாரு, நான் பாரு. ஆனால் அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். நிறைய வாலிபர்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், உண்மையிலே பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான், நான் ஒரு இன்பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் அப்படின்றத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இல்லை, நீ எத்தனை நாள் அப்படி நினைத்து கொண்டிருப்பீர்கள். நான் நம்புகிறேன் கர்த்தர் சீக்கிரமாக உங்களை எப்படி பண்ணுவார் அப்படின்னா, நேர்த்தியாய் உங்களை மாற்றுவார்.
கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு திறமையை கர்த்தர் உங்க கையில தருவார். உங்களுக்கென்ற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தருவார். உங்களுக்கென்ற ஒரு வேலையை கர்த்தர் தரும்போது நான் நம்புறேன் வெகு சீக்கிரத்திலே அப்படி இருக்கிற நீங்கள் பர்ஃபெக்டாய் மாறுவீர்கள். ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னை நீர் ஒரு சரியான ஒரு நபராக என்ன பண்ணுங்கன்னா மாற்றுங்க. சிஸ்டர், பிரதர், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா ஒரு நேர்த்தியான வாழ்க்கை. நேர்த்தியான இது ரொம்ப அவசியம். இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை மாற்றுவார். இது உங்களை ஒடுக்கிடும். இப்படி இன்பர்ஃபெக்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களால் வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்களால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது. நீங்கள் உங்களை எப்பொழுதும் புறக்கணிச்சுட்டே தான் இருப்பீங்க. உங்களை எப்போ நீங்கள் ஒதுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பாஸ்டர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே, என்னை சீர்படுத்துகிறவர். ஆமென். இந்த செய்தியை கேட்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப இன்பர்ஃபெக்டான மனுஷன் யாரு சொல்லுங்க? ரொம்ப பர்ஃபெக்டே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா இந்த பேதுரு தான். இந்த பேதுரு மாதிரி அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஐயே இவனை மாதிரி இருந்துடவே கூடாதுடா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, முந்திரி கொட்டைன்னா 1ஆம் நம்பர் முந்திரி கொட்டை. நமக்கு இந்த முந்திரி கொட்டையா இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிடிக்குமா? சத்தமா சொல்லுங்க, பிடிக்குமா? உங்க கிளாஸ்லேயே இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, 30 ஸ்டூடெண்ட் இருந்தா அதுல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முந்திரி சார் எனக்கு தெரியும் சார், சார் நான் பண்ணிடுறேன் சார், நான் பண்ணி. அவனை கண்டாலே ஆகாது பாருங்களேன். ஸோ ஏண்டா முந்திரி கொட்டை. சர்ச்சில் எந்த இடத்துலையுமே நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏன் அவசரப்படுற, முந்தி ஓடுற. அப்போ அந்த கூட இருக்கிற 11 பேரும் அவனை அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. என்னடா இவன் என்ன அவசரப்படுறவனா இருக்கானே, இப்படி இவ்வளோ அவசரப்படுறவனா இருக்கானே. அதை விட்டுருங்க. இயேசு இப்போ ஒரு இடத்துல போறாரு. போன உடனே என்ன சொல்றான்னு தெரியுமா? அந்த இடம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. தேவனுடைய அந்த தூதர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஏசப்பாட்ட சொல்றான், சரி ஒன்றும் பண்ணலாமா, இங்கே ஒரு 3 வீடு கட்டிடுவோமான்னு கேட்குறான். அந்த ஆண்டவர் ஏற்கனவே சொல்லுகிறார், நரிகளுக்கு குழி உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. இது என்ன நோக்கம், எதுக்காக நடந்துருச்சு, என்ன பேசுனாங்க, இது என்ன இடம், எதுவுமே தெரியல. ஆண்டவரே ஒரு 3 வீடு வேணா கட்டிடுவோம் ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா இங்கே செட்டில் ஆயிட்டா என்ன, ஏன் அவ்வளவு தூரம் நடக்கிறோம் அப்படின்னு. அதுல இல்லையா இப்ப ஆண்டவர் வந்து கடல் மேல நடந்து வராரு. நடந்து வந்த உடனே பாருங்க அங்க முந்திரி கொட்டை. அத்தனை பேரும் இப்பதான் பேய் பிசாசுன்னு கத்திட்டு அப்படியே மனசு ஆறி அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் பாருங்களேன், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் சாக போறேன் கத்தினார். அடுத்த நிமிஷம் ஆண்டவரே நீரே ஆனால் நானும். ஏண்டா போட்டுக்குள்ளேயே ஒன்னால இருக்க முடியல, நீ எப்பரா கடல்ல? அதுல ஒரு முந்திரி கொட்டை. இந்த பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே கர்த்தர் எடுத்த ஆரம்பத்திலிருந்து அவருடைய சிலுவை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்பர்ஃபெக்டான ஒரு ஆள். இப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவன் எல்லாருக்கும் களைப்பு, அவனுக்கும் களைப்பு, தூங்கிட்டு இருக்கிறான். வந்து சொல்றாரு, பேதுருவே, அவனை மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆனா தூக்கம், ரொம்ப தூக்கம். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஊழியத்திற்காக வந்து பிரயாணம் பண்றான். ஏசப்பா ஜெபம் பண்ண சொல்றாரு. இது வரைக்கும் சொல்லல, எந்திரிக்கவே இல்லை, நல்லா கொரட்டை விட்டு தூங்கினார். தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்போ அவரை பிடிக்கிறாங்க. இத்தனை நாளும் அவரோட இருந்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஊழியத்தில் இருந்திருக்கிறாரு. கையில கத்தியோட இருந்திருக்காரு பாருங்க. நைட்டு தூங்கும் போது இடுப்புல கத்தியை கட்டிக்கிட்டே தூங்கிருக்கான் பாருங்க. அந்த சூழ்நிலை வந்த உடனே எல்லாரும் அமைதியா கை கட்டிருக்கும் போது இவன் மட்டும் கத்தியை எடுத்து ஒருத்தனை குத்த போறான். என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ? உண்மையிலேயே அந்த 11 பேரும் பேதுருவை பார்த்து சடைஞ்சிருப்பாங்க. ஐயோ இவன் சரியான ஆள்ரா, இவனெல்லாம் இயேசுநாதர் எதுக்குடா உள்ள கொண்டு வந்தாரு, இவனோட நமக்கு தலைவலிடா, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஆண்டவரை பிடிச்சிட்டும் போயிட்டாங்க. இப்போ எங்க போறான்னா என்ன நடக்குதுன்னு பார்க்க போறான். அவன் ஏசப்பா பிடிச்ச உடனே வீட்டில் மூலையில போய் ஒதுங்கிட்டான். ஆனா பேதுருக்கு மட்டும் ஒரு ஆசை, என்ன அப்படின்னா என்னத்தான் அப்படி கொண்டு போய் அவரை செய்யறாங்க, போனவனும் ஒழுங்கா போகணுமா, அப்படியே முக்காடு போட்டும் போடாமலும் உள்ள போய் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து நீயும் இயேசுவோடு இருந்தவனா கேட்ட உடனே அப்படியே வாயிலேருந்து கக்குறது மாதிரி, ஐயோ தெரியவே தெரியாதுங்க, யாருங்க அது, எப்படி இருப்பாருங்க, தாடி வச்சிருப்பாருங்களா அப்படின்னா. அப்போ ஒரு இன்பர்ஃபெக்டான ஒரு நபரை ஆண்டவர் உயிர் தெளிந்த பிறகு அவருடைய ஒரு பார்வை
அந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் பார்க்குறாரு. அந்த 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 பார்வையில் மனசு உடஞ்சு போய், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த தேவாலயத்தில் அவன் எப்படி அழுதுருப்பான் அப்படின்னா, நான் இவ்வளவு மோசமான ஒரு பர்சனாக இருக்கிறேனே, இவ்வளவு இன்பர்ஃபெக்டாக இருக்கிறேனே, அப்போ எல்லாரும் என்னை இப்படி பார்த்து நக்கல் பண்ணீங்களேப்பா, என்னை இப்படி பார்த்து சிரிச்சிங்களேப்பா, நான் நல்லவன் இல்லை, நான் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் கிடையாது, நான் ஒரு நல்லா இல்லாத பர்சன். அதனால தான் இயேசு உயிரோடு எழும்பும்போது எல்லாரும் சந்திக்க வந்தாலும் இவனுக்குள்ள ஒரு பெரிய தக்கம் இருந்துகிட்டே இருக்குது. என்னை ஏற்றுக்குவாரா, நான் திரும்ப எப்படி நான் ஊழியம் செய்வேன்? ஆனால் பேதுரை மட்டும் ஸ்பெஷலாக அழைத்து ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பேன் என்கிறதை நீர் அறிவீர். உடனே ஆண்டவர் 2 பொறுப்பை கொடுக்கிறாரு. நீ என் ஆடுகளையும் மேய்ப்பாய், நீ என் ஆட்டுக்குட்டிகளையும் மேய்ப்பாய். ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் பண்றாரு, ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, மனமாற்றம் உண்டாகிறது. இன்பர்ஃபெக்டா இருக்கிறவர் கர்த்தருடைய உயிர்த்தெழுதுக்கு பிறகு பர்ஃபெக்ட் ஆயிட்டாரு. அவருடைய பிரசங்கம் வலிமையா இருக்குது. அவர் அதிகாலையிலே எழும்பிட்டாரு, ஆலயத்துக்கு போறாரு. அங்கே குருடர்களுக்கு விடுதலை, சப்பானிகளுக்கு விடுதலை. அவ்வளவுதான். கர்த்தருக்காக கடைசியில என்னப்பா, உன்னை ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு ரெடியா? அவரை விட பாட அனுபவிக்கிறதுக்கு நான் ரெடின்னு தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஜபத்துல யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சூழ்நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறார். பாஸ்டர், நான் பர்ஃபெக்டே இல்லை, ஆனா பேதுருவுக்கு உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்க மகனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் மகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நான் ஒரு நல்ல தாயே இல்லை பாஸ்டர், நான் ஒரு நல்ல தகப்பனே இல்லை, நான் ஒரு நல்ல மேனேஜர் இல்லை, நான் ஒரு நல்ல முன்மாதிரி இல்லைன்னு சொல்றீங்களா? இன்று கர்த்தர் உங்களை முன்மாதிரியாய் மாற்றுவதற்கு அவருடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ராஜா ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரே நேர்த்தி ஆக்குகிறவர். எனக்கு ஆசையா இருக்கு ஆண்டவரே, நான் எப்ப நேர்த்தி ஆவேன், நான் எப்ப ஒழுங்காவேன், என் வாழ்க்கை எப்ப ஒழுங்காகும்னு எனக்கு ஆசையா இருக்குது. கைகளை உயர்த்தி கேளுங்க அப்பாட்ட, சத்தத்தை உயர்த்தி அந்த ஆசை உள்ளவங்க கேளுங்க. கர்த்தர் பொழிந்தருளுகிறார். இந்த மாதம் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். அதிகாலையில் உங்களை கர்த்தர் தட்டி எழுப்புவார். காலையில எழும்ப முடியாதவங்களை கர்த்தர் காலையில தட்டி எழுப்புவார். கர்த்தர் உங்க வேலையில உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனை கர்த்தர் தருவார். உங்களுடைய எல்லா ஒழுங்கின்மைகளையும் கர்த்தர் மாற்றி இப்பொழுது சொல்லுங்க, என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். ஆமேன். எவ்வளவு அழகான பாடம். அந்த பாட்டினுடைய ஒரு வரிகளை மட்டும் பாடலாம் நம்ம சேர்ந்து பாடி. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் என்னை எப்படி கர்த்தர் நடத்துவாராமா? போடுங்களேன் அந்த பாட்டு, ரொம்ப அழகான பாடல். ஸ்டார்ட் பண்ணு. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன், இல்லாமல் அப்பா சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். சொல்லுவோம். இல்லாமல் செய்வேன் சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக. தொடர்ந்து கையை உயர்த்தி சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார்,
பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சொல்லிக்கொண்டே சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல் உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை இப்ப சொல்லுவோம். சீர்படுத்துவா, சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறு. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவா. ஆண்டவரே, இந்த பாடல் போலவே நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்முடைய தேவனுக்கு ஒரு பெரிய வல்லமை ஒன்று இருக்கிறது. என்ன வல்லமை அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன், இன்பர்ஃபெக்டா எல்லாம் பர்ஃபெக்டா மாத்திர வல்லமை கர்த்தரிடத்துல இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பை உங்க கையில கர்த்தர் தரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் உங்க எல்லாரையும் அப்படி நடத்துவாராக. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்க பர்ஃபெக்ட் ஆகிறதற்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்க கையில தருவார். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு வேலையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒரு வீட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். எல்லாம் ஒழுங்காகும், எல்லாம் நேர்த்தியாய் மாறும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை ஆகாது என்று தள்ளுவதற்கு இரண்டாவது காரணத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் நம்ம வாசிக்கலாம். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதலால் 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவே. அவர் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவனுடைய இருதயம் மகிழும். நீங்கள் அப்படியே 17வது வசனம், இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த மோசைக்கு தன்னை ஆகாது என்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நினைத்திருக்கிற காலம் தாண்டின உடனே தான் அந்த எண்ணம் அவனுக்குள்ள வருகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நான் யாருக்கும் பிரயோஜனமாக மாட்டேன், நான் ஒரு ஆகாத மனுஷன், நான் ஒரு தள்ளப்பட்ட ஒரு கல், என்ன நான் வெறுக்கிறேன், நான் பிறந்தது வீண், நான் பிறந்தது ஒரு வேஸ்ட், எதுக்கு நான் பிறந்தேன்னு தெரியல அப்படின்ற எண்ணம் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும் அப்படின்னா, நடக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் நினைக்கிற காரியம் நடக்காம ரொம்ப காலதாமதமாகி சில காரியங்கள் தள்ளி 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 போகும்போது, அது நடக்காமலே போகும்போது, ரொம்ப லேட் ஆகும்போது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன எண்ணம் வருது அப்படின்னா, நான் ஆகாது, நான் ஆகாது என்று தள்ளின கல், எனக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய எதுவுமே இல்லை, நான் பிறந்தது வீண், வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மோசே, நான் இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு போல ஆண்டவரே, என்ன இந்த இடத்துக்கு அனுப்பாதுரும் அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காரணம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ரொம்ப தாமதம். ஏற்கனவே 40 ஆண்டு அவன் பலசாலி, அவன் நல்ல பலசாலி. அந்த 40 ஆண்டுலேயே அவனுக்கு கோபம் இருந்துச்சு, அவனுக்கு தைரியம் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அவன் செய்யக்கூடிய சகலமும் அவனுக்கு இருந்தது. ஆனா அடுத்த 40 ஆண்டுல
அவனுடைய பலன், அவனுடைய அழகு, அவனுடைய எல்லாம் போய் இப்போ இனி என் கையில் கொடுத்தா செய்ய முடியாதுன்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். இந்த ஜெபத்தில், இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது ஒருத்தர் இந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். நான் வேஸ்ட் அப்படின்னு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கசந்து கொள்ளலாம். நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர், நான் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு இவ்வளவு லேட் ஆயிருச்சே, இவ்வளவு காலதாமதம் ஆயிருச்சே. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் மோசைக்கு உரிய நேரத்திலே கர்த்தர் அவனை கிருபையாய் பயன்படுத்தினார். 80வது வயதிலே கர்த்தர் அவனை தேடி வந்தார். அவனுக்கு வயது சென்ற அந்த நாளிலே கர்த்தர் அவனுக்கு தேடி வந்தார். இதற்கு மேல் என்னுடைய சரீரத்திலையும் மனதிலையும் பலனில்லை என்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை தேடி வந்து மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுத்து மீண்டும் 40 ஆண்டுகள் கர்த்தருக்காக சேவை செய்யக்கூடிய சகல பலத்தையும் தந்து மோசையினுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. அந்த ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்கிறார். காலங்கள் தாண்டல்ல, இன்னும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைய நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இன்னும் உங்களுக்குரிய நேரம் இருக்குது, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. சொல்லுங்க, உங்க டைம் முடியல, டைம் வைத்திருக்கிறார் கர்த்தர். கடைசி அந்த 10 வருஷத்துல கூட உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாஸ்டர் ஊழியக்காரர் தாயப்பன் அவர்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ரொம்ப அவசரமாக அவங்க ட்ரெயினுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் காருக்கு ஒருத்தரால் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ நான் தான் பைக் வச்சுட்டு நின்னேன். அப்போ அவர் சொன்னார், வேணா தம்பி நம்ம பைக்கிலே போயிடுவோம், காரில் போனால் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொன்னோம். அப்போது அவங்களோட அந்த பைக்கில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது பேசிகிட்டே போனேன். பாஸ்டர் அடுத்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் அன்னையிலிருந்து ஒரு 9 மாதத்துக்கு எனக்கு லிஸ்ட் சொன்னார். 9 monthsக்கு அப்படியே அவர் எப்பவுமே மனப்பாடமாக எல்லாத்தையுமே சொல்லிடுவார். அப்போ பைக்கில் உட்காரும் போது சொன்னார், இனி அடுத்து நான் எங்கே போகிறேன், அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னு 9 மாதத்தினுடைய ஷெட்யூல் அவர் சொன்னார். அப்போ அந்த 9 monthsல அவர் ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லை. அப்போ சொன்னேன், ஐயா இவ்வளோ ஏஜ் ஆகுது, நீங்கள் எப்படி இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க, உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டேன், இப்போ தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே நான் 50 வருஷமாக செய்ய வேண்டிய ஊழியத்தை கர்த்தர் இந்த 10 வருஷத்தில் நிறைவேற்றிடுவார் போல தெரியுது அப்படின்ற. 10 yearsல 50 வருஷத்தினுடையது அவ்வளோதான். எனக்கு வயசான போகுது, கர்த்தர் என்னை ரட்சித்தீரே அப்படின்னு நான் துக்கப்படலை. ஆனால் இந்த வயதானாலும் எனக்கு ஓடக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நாட்கள் தாண்டிட்டே போகலாம். எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி 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 போகலாம், நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி போகலாம், உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் முன்னாடி ஓடி ஓடி போகலாம். நீங்க இன்னும் பின்னாடி இருக்கிறீங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் எலியாவை ரதத்திற்கு முன்னாடி கொண்டு போனார். எலியா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், மழை வரப்போகுது, ரதத்தை ஆயத்தப்படுத்து, மழையில நீ நனைஞ்சிருவ அப்படின்றாரு. ஆனா ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் ரதத்தை விட வேகமாய் அவன் ஓடினான். அப்ப நான் நம்புறேன் ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். உங்களுக்கு முன்னாடி ரதம் இருக்கலாம், குதிரையில ஓடுறவங்க இருக்கலாம், பலசாலிகள் இருக்கலாம், பெரிய அச்சீவ்மெண்ட் படைக்கலாம். இந்த ஜெபத்திலுக்கு நீங்க நினைக்கலாம், என் டைம் முடிஞ்சு போயிருச்சு, இனி எனக்கு நேரம் இல்லை, இனி என் வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது இல்லை, எனக்கு பலன் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது, அவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் ஊற்றப்படும் போது, உங்களுக்கு முன்பாக இருக்கிற ரதங்களையும் குதிரைகளையும் தாண்டி நீங்கள் ஓடுவீர்கள். கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். அந்த குதிரைகளையும் ரதங்களையும் தாண்டி ஓடக்கூடிய ஒரு பலனை தேவனே தருவாராக. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவேன். ஆமேன். நீங்க உங்களை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்ற, இன்னும் நேரம் இருக்குது, நான் உனக்கு செய்வேன். எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் அப்படியே எழுமி நின்று, கர்த்தர் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவர் நம்மை சீர்படுத்துகிற ஆவியானவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவர். ஆமேன். தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற அவர்.
மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற அவர். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் இருக்கிறது. கொஞ்ச காலம்தான் அந்த பாடுகள், ஆனால் சீக்கிரமாய் மாறும். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்காகவே பேசப்பட்ட வார்த்தையா இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அநேகரை ஸ்திரப்படுத்துகிறார். இல்லை பாஸ்டர், நான் வேலை படிச்சு முடிச்சுட்டு 4 இயர்ஸா நான் வெயிட் பண்றேன் பாஸ்டர். இத்தனை ஆண்டுகளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 5 வருஷம் போயிருச்சு, 3 வருஷம் போயிருச்சு, 7 வருஷமே போயிருச்சு, 10 வருஷமே போயிருச்சு. இன்னும் நான் ஒரு இடத்துல நிலைப்படலையே, இன்னும் ஒரு இடத்துல நான் ஸ்ட்ராங் ஆகலையே. நான் இப்படியே இருந்துருவேனோ, நான் இப்படியே போயிருவேனோ. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் மோசேயை 80 வயதிற்கு மேலே கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் பயன்படுத்துவதற்கு கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா.